மாணவ மாணவிகளுக்கு அன்பான மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இன்று இந்த காணொளியின் காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாரும் காணொலி காட்சிக்கு வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை இந்த காணொலி காட்சியில் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இன்னைக்கு பாடம் புதுசாக படிக்கலாமா? எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே. இந்த நாளில் நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால் நூலகம் லெசன் பார்த்தோம் இல்லையா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சா நூலக லெசனில் நம்ம நூல்னா என்ன, நூலகம்னா என்ன பார்த்தோமா? நூலகங்களில் என்னென்ன நூல்கள் எப்படி உருவாகுது, அதை எப்படி நூலகத்தில் பயன்படுத்துகிறாங்க, நூலகத்தினுடைய அமைப்பு, நூலகம் உருவான விதம், சரியா? அதே மாதிரி நூலகத்தினுடைய வகைகள், அது நூலகத்தின் பயன்கள், பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் நல்லா புரிஞ்சிச்சா? நூலக லெசன் வீட்டில் வச்சு வாசித்தீங்களா? 3 நேரம் வாசித்தீங்களா? வெரி குட். இன்னைக்கு நடத்துகிற பாடங்களை என்ன செஞ்சிடணும்? அன்னைக்கு என்ன செய்யணும்? 3 நேரம் என்ன சொல்லியிருக்கேன்? வாசிக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உனக்கு வாசிப்பு பயிற்சி தேவை இல்லையா? அதுக்காக தான் உன்னை என்ன சொல்கிறேன். அந்த வாசிச்சுன்னா நான் நடத்துகிற பகுதிகள் உனக்கு இன்னும் புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில நீ வாசிக்கும்போது உனக்கு நல்லா என்ன செய்யும்? புரியும். சரியா? புரிஞ்சிச்சாமா? அடுத்து பாரு, நான் அந்த பகுதிகளில் உனக்கு என்ன செஞ்சுருந்தேன்? கிளாஸ் ஒர்க்கில் சிறுவினாக்கள் எத்தனை கொஸ்டின் ரைட் பண்ணி போட்டேன்? சிறுவினாக்கள் ரைட் பண்ணி போட்டேனா? சிறுவினாக்கள் 5, பெருவினாக்களில் 2 ரைட் பண்ணி போட்டேன் இல்லையா? இன்னும் பெருவினாக்களில் 3 கொஸ்டின் இன்னும் ரிமைனிங் இருக்குது இல்லையாம்மா? அதை இன்னைக்கு நடத்திடலாம், இன்னைக்கு எழுதிடலாம். சரியா? அதே மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா? உன்னோட புத்தகத்தில் உன்னோட நோட்டில் என்ன செஞ்சோம்? நம்ம ஃபில்லப்ஸ் கொடுத்தோம். 5 ஃபில்லப்ஸ் எழுதினீங்களா? வெரி குட். சரி, இப்போது நம்ம எல்லாரும் உன்னுடைய புத்தகம், பேனா, நோட்டு எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். சீக்கிரம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ நம்ம நேற்று பார்த்த நூலகம் லெசனில் ஒரு 3 கொஸ்டின் என்ன செய்ய வேண்டியிருக்கு? எழுத வேண்டியிருக்கு இல்லையா? அதை நம்ம இப்போ என்ன செய்யலாம்? எழுதலாம். எல்லாரும் உன்னுடைய நோட் எடுத்துக்கோ. இன்னைக்கு நூலக பாடப்பகுதியில் எழுதியிருக்கிற கொஸ்டினோட சேர்த்து நீ என்ன செய்ய? கண்டினியூஸாக ரைட் பண்ணு. ஒரு கேள்வி எழுதி முடிச்சிருப்ப இல்லையா? ஒரு கேள்வி எழுதி முடிச்சதும் ஒரு லைன் என்ன செய்யணும்? விட்டுட்டு அடுத்த லைனில் என்ன செய்யணும்? எழுதணும். சரியா? இப்போ நீ எழுதலாமா? எல்லாரும் உன்னோட நோட்டை எடுத்துக்கோ. எல்லாரும் உன்னோட நோட்டை எடுத்துட்டீங்களா? வெரி குட். இப்போ 3வது வினா, பெருவினாக்களில் 3வது வினா, நூலகம் உருவான விதம் பற்றி எழுதுக. உன்னோட ஒரு லைனை விட்டு 3வது கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோ? எழுதிக்கோ. ஆன்சர் ரைட் பண்ணி பார்க்கலாம். பெரிய கொஸ்டின், பெரிய கொஸ்டின் இருக்குன்னு என்ன செய்யாத, நினைக்காத. அதில் உள்ள மேட்ரு என்னது தான்? ரொம்ப சின்னது தான். சரியா? ரொம்ப அழகாக படிச்சிடலாம். சரியா? 3 பாயிண்ட் தான் இருக்குது, அழகாக படிக்கலாம். ரைட் பண்ணுங்க பார்க்கலாம். நூலகம் உருவான விதம் பற்றி எழுதுக. உருவான விதம் தெரியும் இல்லையா? அதாவது களிமண் தகடுகளாக எழுதுனது கோயில் அரண்மனைகளை என்ன செஞ்சாங்க? பயன்படுத்துகிறாங்க. பின்னால் என்ன செஞ்சிச்சு? நூலகம் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. எகிப்து நாட்டில் பார்ப்ரஸ் தாளில் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய எண்ணங்களை எழுதினாங்க இல்லையா? அதன் பிறகு அலெக்சாண்ட்ராவில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் சுமார் 7 லட்சம் பாப்ரஸ் உருளைகளை கொண்டு என்ன செய்யப்பட்டுச்சு? ஒரு கருவில் என்ன செஞ்சாங்க? அமைச்சாங்க. அதுதான் இது பிற்காலத்தில் நவீன நூலகங்கள் அமைப்பதற்கு ஒரு முன்மாதிரியாக என்ன செஞ்சிச்சு? கொல்லப்பட்டுச்சு. 1400ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் நிறுவப்பட்ட போட்லியன் அப்படிங்கிற ஒரு நூலகம் தான் மிகப்பெரிய ஒரு நூலகம் ஆகும். இதுதான் நூலகம் உருவான விதம். ஓகே சில்ட்ரன், ரைட் பண்ணுங்க. அழகா எழுதணும். சரியா? இங்க் பண்ண வச்சு எழுதுங்க.
எல்லாரும் எழுதிட்டீங்களாம்மா? இந்த கேள்விக்கான பதில் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். நான்காவது கேள்வி, நூலகத்தை பயன்படுத்தும் வழிமுறைகள் யாவை? ஆன்சர், முதலில் அந்த குறிப்பிட்ட நூலகத்தில் உறுப்பினராக வேண்டும். உறுப்பினராக வேண்டிய காப்புத்தொகைகளை செலுத்தி அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம். வருடத்திற்கு ஒரு முறை தங்களின் உறுப்பினர்கள் உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இரவல் பெற்ற புத்தகத்தை உரிய காலத்தில் திரும்ப கொடுக்க வேண்டும். நூலகத்தில் அமைதியாக இருத்தல் வேண்டும். நூல்களை எடுத்த இடத்தில் மீண்டும் வைக்க வேண்டும். நூல்களில் எழுதுகோலை கொண்டு கிறுக்கவோ அல்லது குறிக்கவோ எழுதவோ கூடாது. மேலும் நூல்களில் நூல்களில் உள்ள பக்கங்களை மடக்காமலும் கிழிக்காமலும் திருப்பி கொடுத்தல் வேண்டும். சரியா? இதுதான் நூலகத்தை பயன்படுத்தும் வழிமுறைகள். சரியா? இதில் முதல்ல என்ன செய்யணும்? நூலகத்திற்கு நூல்களை எடுக்க போகிறோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நூலகத்தினுடைய உறுப்பினராக இருக்கணும்னா என்ன செய்யணும்? காப்பு தொகைகள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஒரு அடையாள அட்டை என்ன செய்யணும்? பெற்றிடணும். வருடத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும்? அது புதுப்பித்துட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம இரவல்னா என்னது? கடனாக பெற்ற புத்தகங்களை உரிய நேரத்தில் வாசித்து முடித்து திரும்ப அந்த நூலகத்துக்கு என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும். சரியா? நூலகத்தில் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் அமைதியாக இருக்கணும். நூல்களை எடுத்த இடத்துல என்ன செஞ்சிடணும்? அந்த நூல்களை என்ன செஞ்சிடணும்? மீண்டும் வச்சிடணும். சரியா? நூல்களை குறிக்கவோ எழுதவோ என்ன செய்யக்கூடாது. திருக்கவோ என்ன செய்யறது? கிழிக்கவோ என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கிழிக்காம என்ன செய்யணும்? அந்த நூல்களை திருப்பி என்ன செய்யணும்? கொடுக்கல் வேண்டும். இதான் நூலகத்தில் பயன்படுத்தும் வழிமுறைகள். ஓகே சில்ட்ரன், உனக்கு ஞாபகம் இருக்குதான் நான் நடத்தினது? சரி, எழுதுங்க பார்க்கலாம். அங்கங்க பார்க்காதீங்கடா. உன்னோட நோட்டை பார்த்து நீ எழுது. ஸ்கிப் பண்ணாம பாரு. இந்த குறித்து எனக்கு நல்லா தெரியும். ஸ்கூல்ல வச்சு என்ன செய்வ? எழுதாம என்ன செய்வ? அங்கங்க பார்ப்பீங்க, அடுத்த நோட்டை பார்ப்பீங்க இல்லையா? அப்படிலாம் இல்லாம ஒரு நோட்டை எடுத்து அழகா எழுது. நீங்களா சின்ன பிள்ளைங்க இல்லையா? 6ஆம் வகுப்புக்கு வந்தாச்சு இல்லையா? சொல்றத கேட்கணும். சரியா? எழுதுங்க. ஓகே சில்ட்ரன், எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பதிலுக்கு போகலாம். 5வது வினா, நூலகத்தின் பயன்களை எழுதுக. நூலகம் என்பது புகழ்பெற்ற பல அறிஞர் பெருமக்களின் உயரிய சிந்தனைகள் வாழும் இடமாகும். நமது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுவோம், நமது அறிவை வளர்த்து கொள்ளவும் பெரும் உதவி புரிவன நூலகங்கள் ஆகும். நல்ல புத்தகங்களை தேடி படித்தால் நமது அறிவு வளரும், நமக்குள் உயர்ந்த சிந்தனைகள் பிறக்கும், நம் மனதில் நேர்மையான எண்ணங்கள் தோன்றும், நம்முடைய ஆற்றல் பெருகி திறமைகள் வளரும், நமது மனசோர்வுகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும்.
எதிர்காலத்திற்கு ஏற்ற நல்ல முடிவுகளை எடுக்க புத்தகங்கள் துணை புரியும். நாம் நம் வாழ்வில் முன்னேறவும் சிறந்த நண்பனாகவும் வழிகாட்டும் வகையாகவும் இருப்பது புத்தகங்களே ஆகும். நமது இந்திய நாட்டில் 1948ஆம் ஆண்டு நூலக சட்டம் கொண்டு வரப்பட்டு 1950ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எழுதுங்க. ஓகே சில்ட்ரன், எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? பெர்னாத் எழுதிட்டியா? பெர்னாத், did you write? டார்வின் பால், சாம்சன் பால், எல்லாரும் எழுதிருக்கீங்களா? ஐ செக் யுவர் ஹோம் அந்த கிளாஸ் ஒர்க் நோட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே கொஸ்டின் இப்போ எழுதுனல, நூலகத்தின் பயன்கள் எழுதுனீங்கல்ல, அதில் உள்ள மீதி பகுதி. ரொம்ப பெரிய கொஸ்டின் நினைக்காத, ரொம்ப ஈஸியானது தான். சரியா? பெருவினா கொஸ்டின். அடுத்த பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்க.
ஓகே சில்ட்ரன், எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி முடிச்சிட்டிங்களா? அக்ஷயா எழுதி முடிச்சிட்டியா? ஜெபிஷா எழுதி முடிச்சிட்டியா? ஓகே, அடுத்த லெசன் போகலாம். எல்லாரும் உன்னோட புத்தகத்தை எடுத்துக்கோ, மகிழ்ச்சி புத்தகம் எடுத்துக்கோ. மகிழ்ச்சி புத்தகத்தில் அதாவது 9th லெசன் அளபடை லெசன் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? 9th லெசன் அளபடை லெசன், பக்கம் எண் 40. பக்கம் எண் 40 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் எண் 40 அளபடை. கவனி, அளபடைனா என்னன்னு சொன்னா, அதாவது புலவர்கள் வந்து என்ன செய்வாங்க, பாடல்களை இயற்றுவாங்க. சரியா? புலவர்கள் பாடல்களை இயற்றுவாங்க. அந்த பாடல்களை ஏற்றும் போது அதாவது அவங்க எழுதுகிற செய்யுளில் வந்து என்ன செய்யும், ஒரு செய்யுளை எழுதுறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து முக்கியமாக எதை பார்ப்பாங்கன்னு சொன்னால் அடி, எதுகை மோனை, சரியா, ஓசை, இதெல்லாம் என்ன செய்வாங்க பார்த்து தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு செயல் பகுதியை எழுதுவாங்க. சரியா? அப்படி அவங்க எழுதும்போது, அவங்க ஏற்றும் போது செயலினுடைய ஓசை குறையுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, இந்த அளபடையை பயன்படுத்துவாங்க. சரியா? செய்யுளில் வந்து ஓசைகள் குறையக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்க, அளபடைகளை பயன்படுத்துவாங்க. என்ன பயன்படுத்துவாங்க, அளபடைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அளபடை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அளபடை அப்படிங்கிறத நம்ம பிரித்தோன்னு நினச்சிக்கியே. அளபடை எப்படி பிரித்து எழுதுவீங்க? அளவு கூட்டல் எடை. அளவு கூட்டல் எடை. அளவுனா என்னன்னா மாத்திரை. நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு உண்டு இல்லையா? குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு ஒரு 2 மாத்திரை உண்டு இல்லையா? மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை படிச்சிருக்கிறோமா இல்லையா? அப்படி அளவுனா என்னன்னா மாத்திரை. எழுத்துக்களுடைய மாத்திரை தான் என்ன சொல்றோம், அளவுன்னு சொல்றோம். சரியா? அப்போ அந்த அளவு குறையும் பொழுது, அந்த ஓசை குறையும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுத்து, எந்த இடத்துல ஓசை குறையுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுத்தோடு அதன் இணை எழுத்து. சரியா? எக்ஸாம்பிள், உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள்ல 12 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? என்ன எழுத்துக்கள்லாம் இருக்குது? அ டு அவ் வர உள்ள எழுத்துக்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் 12லையும் இன எழுத்துக்கள் இருக்குது. எப்படின்னு சொன்னா, இந்த உயிரெழுத்துக்களை நம்ம 2 வகைகளா பிரிக்கலாம் இல்லையா? என்னெல்லாம் பிரிப்போம்? குறில், நெடில் சொல்லி 2 வகைகளா பிரிப்போம் இல்லையா? ஒன்று குறில்ல 5 எழுத்துக்கள். என்னெல்லாம்? அ, இ, உ, ஏ, ஓ. இது போன கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? இலக்கணத்தினுடைய வகைகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 உண்டு இல்லையா? நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அதே இது ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் இல்லையா? பாரு, அளபடையில வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு எழுத்தோடு அதனுடைய இணை எழுத்துன்னு சொன்னா, இப்போ நெடிலுக்கு இணை எழுத்து எதுன்னு சொன்னா குறில் எழுத்துக்கள். நெடிலுக்கு இணை எழுத்துக்கள் எது? குறில் எழுத்துக்கள். அதாவது ஆக்கு இனம் எது? அ. ஈக்கு எழுத்து என்னது? ஈ, சின்ன ஈ. சரியா? ஊ, அதாவது ஊ எழுத்துக்கு ஊ. சரியா? ஏக்கு எழுத்துறது ஏ. ஓக்கு எழுத்துது ஓ. சரியா? ஐக்கு இன எழுத்து எதுன்னு சொன்னா, ஐய வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது ஐ லாஸ்ட்ல எந்த ஓசை நிறைவடையுது? ஈ ஓசை. சரியா? அப்போ அதுக்கு இனம் எது? ஈ. ஔவுக்கு லாஸ்ட்ல என்ன முடியுது? ஔ.
ஊ ஓசை என்ன செய்து முடியுது. சரியா? அப்போ அதுக்கு இனம் எது? ஊ. அவுக்கு இனம் ஊ. சரியா? இந்த மாதிரியாக இன எழுத்துக்களை கொண்டு அதனுடைய ஓசையை என்ன செய்வாங்க? நிறைவு செய்யறதுக்கு இந்த அளபெடையை பயன்படுத்துவாங்க. சரியா? பாரு, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அளபெடைன்னு சொல்றோம். சரியா? செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த எழுத்துக்களோடு அதன் இணை எழுத்துக்களையும் சேர்த்து ஓசை என்ன செய்வாங்க? நிறைவு செய்வதை தான் நம்ம அளபெடைன்னு சொல்றோம். சரியா? இந்த அளபெடையை 2 வகைகளா பிரிக்கலாம். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. ஒன்று என்னது? உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. கவனி, உயிரளபடை. உயிரளபடைனா என்னன்னு சொன்னா, அதாவது பாரு, உயிர் கூட்டல் அளபடை. உயிர்னா என்னது சொல்லியிருக்கிறேன்? உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் கூட்டல் அளபடை. அளபடை பிரிக்கிறது பிரிப்பீங்க, அளவு கூட்டல் எடை. அளவுனா என்னது? மாத்திரை. எடைனா எடுத்தல். சரியா? அப்போ உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய உயிரளபடைனா என்னன்னா, உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள். நெட்டெழுத்துக்கள்னா எது? நெடில் எழுத்துக்கள். இப்போ 7 சொன்னேன் இல்லையா? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்கள் தான் நெட்டெழுத்துக்கள். சரியா? இந்த 7 எழுத்துக்களும் தன்னுடைய மாத்திரைகளை வந்து இன்னும் என்ன செய்யும்? நீண்டு ஒழிப்பது தான் என்ன சொல்றோம்? உயிரளபடை. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தன்னுடைய மாத்திரை, அதாவது நெடில் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரைகள் உண்டு? 2 மாத்திரை. சரியா? 2 மாத்திரையில இருந்து திரும்பி என்ன செய்யுது? நீண்டு ஒழிக்குது. நீண்டு ஒழிக்கும் போது அது என்னதான் மாறுது? உயிரளபடையாக என்ன செய்யுது? அளபெடுக்குது. சரியா? இந்த உயிரளபடையில இந்த அந்த எழுத்துக்கள், சரியா, நீண்டு ஒழிக்கக்கூடிய இந்த மாத்திரை உயிரளபடையில் உள்ள எழுத்துக்கள் எப்படி வருதுன்னா, ஒரே எழுத்து. சரியா? அந்த 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 நெடில் எழுத்துக்களுக்கு இணையாக என்ன செய்யும்? அந்த இணை எழுத்துக்களையும் சேர்த்து என்ன செய்யும்? நீட்டு ஒழிக்கிறதுனால உயிரிழப்படை எங்கெல்லாம் வரும் பாரு. மொழியினுடைய முதல், அதாவது ஒரு சொற்றொடர் இருக்குதுன்னா சொற்றொடர்ல முதலாவது வார்த்தையாக வரலாம், அதாவது இடையில் வரலாம், கடைசியில் வரலாம். சரியா? 3 இடங்களிலும் உயர் நெடில் எழுத்துக்கள் என்ன செய்யும்? அளவெடுக்கும். அளவெடுக்கும் போது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து 2 மாத்திரை அளவிலிருந்து என்ன செய்யும்? நீண்டு ஒழிக்கும். சரியா? இதுதான் என்ன செய்யறோம்? உயிரளபடைன்னு சொல்றோம். சரியா? எடுத்துக்காட்டு புத்தகத்துல இருக்கு. சரியா? ஓதல் வேண்டும். ஓதல் வேண்டும்ங்கிறது எப்படி நீட்டி இருக்குது? ஓதல் வேண்டும். ஓதல் வேண்டும். சரியா? அது வந்து என்ன செய்யுது? ஏற்கனவே ஓ வந்து நீண்டு ஒழிக்கக்கூடிய ஓசை தான். ஆனா இன்னும் என்ன செய்யுது? இனெழுத்துக்களை சேர்த்து வந்திருக்கிறதுனால அது என்ன செய்யுது? நீட்டித்து ஒழிக்குது. சரியா? நீண்டு ஒழிக்குது. ஓதல் வேண்டும். சரியா? இது முதல் வார்த்தை. முதல் வார்த்தையில ஓதல், அந்த பெரிய ஓக்கு பக்கத்துல என்ன செஞ்சிருக்கு? சின்ன ஓவும் என்ன செஞ்சிருக்கு? அதனுடைய இனமும் சேர்ந்து வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுப்பதுவும் கேட்டார்க்கு. கொடுப்பதுவும் தூ ஊ. சரியா? தூ ஊ, அந்த 2 எழுத்துக்களும், அதாவது தூக்கு ஊ, தூக்கு எழுத்துது ஊ. சரியா? அப்போ தூவும் கொடுப்பதுவும் கேட்டார்க்கு, அது இருக்கு சொற்களுடைய இடையில வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல படா அ பறை. நல்ல படா அ பறை அப்படின்னா படா. படா டா வந்து என்னது? ஆ ஓசை. இட்டு பிளஸ் ஆ ஈக்குவல் டு டா. சரியா? அப்போ டாங்கிறது ஆ ஓசை. அந்த ஆ ஓசை கூட அதை இனம் என்னது? ஆ. அதான் படா அ. சரியா? உயிரிழப்படையில என்ன வந்திருக்கு? படா அ பறை. நல்ல படா அ பறைங்கிறது கடைசியில் என்ன செஞ்சிருக்கு? அந்த உயிரெழுத்து என்ன செஞ்சிருக்கு? சேர்ந்து வந்திருக்கு. அப்போ உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கதை காட்டுறதுக்கு தன்னுடைய இனமான குறில் எழுத்துக்களை என்ன செய்யும்? எழுதுறதுக்கு என்ன செய்யும்? பயன்படுத்தும். அது ஒழிக்கிறதுக்கு எதை சேர்த்து ஒழிக்கும்? அந்த தன்னுடைய உயிர்குறில். சரியா? குறில்களை இனமாக என்ன செய்யும்? எழுத்திற்கு அடுத்தது குறில் எழுத்துக்கள் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். சரியா? இதுதானே சொல்றோம் உயிரளபடை. உயிரளபடை. உயிரளபடை உனக்கு நல்லா புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்து பாரு,
இந்த உயிரளபடைய 3 வகைகளாக பிரிக்கலாம். உயிரளபடைய எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று செய்யுளிசை அளபடை, இரண்டாவது இன்னிசை அளபடை, மூணாவது சொல்லிசை அளபடை. ஒரு உயிரளபடைய 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று செய்யுளிசை அளபடை, இரண்டாவது இன்னிசை அளபடை, மூன்றாவது சொல்லிசை அளபடைன்னு சொல்லி 3 வகைகளாக என்ன செய்யப்படுது, பிரிக்கப்படுது. அது முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா செய்யுளிசை அளபடை. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செய்யுளிசை அளபடையில் அதே தான் சரியா. ஒரு செய்யுளில் தன்னுடைய ஓசை குறையும் போது, செய்யுளினுடைய ஓசை எழுத்துக்களினுடைய ஓசைகள் குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக என்ன செஞ்சிருக்குதுன்னா முதல் இடை இறுதியில் இந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் என்ன செய்து அளபெடுத்து வருது சரியா. முதல் இடை இறுதியில் என்ன செய்யுது, இந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து என்ன செய்யுது அளபெடுத்து வருவதுதான் என்ன சொல்கிறோம் செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறோம் சரியா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இசை நிறை அளபடை. என்ன படை சொல்லுங்க? இசை நிறை அளபடை. அப்போ செய்யுளிசை அளபடையில் ஓசைகள் குறையும் போது என்ன செய்யும், அதனுடைய உயிர் நெடில் எழுத்துக்கள் என்ன செய்யும் அளபெடுத்து வரதா என்ன சொல்கிறோம் செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது இசை நிறை அளபடை. பாரு எடுத்துக்காட்டு என்ன பாரு. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா விளையும் உலகு. இது வந்து ஒரு திருக்குறள் சரியா. இந்த திருக்குறள்ல என்ன செஞ்சிருக்கு, செய்யுளிசை அளபடை வந்திருக்கு இல்லையா. என்னது இருக்கு, கெடா கெடா டா வந்து எப்படி பிரிப்போம், இட்டு பிளஸ் ஆ. அப்போ அங்க ஆ ஓசை வந்திருக்கும் போது அதனுடைய இனம் எது, வெரி குட் அப்போ கெடா கெடா சொல்லி என்ன செய்யறோம் எழுதணும் சரியா. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா டா டா கடுத்து வந்திருக்கு சரியா. இப்படியா முதல் பகுதியிலையும் இறுதியிலையும் என்ன செய்து இந்த நெடில் எழுத்துக்கள் என்ன செய்து அளபெடுத்து தன்னுடைய இனமாகிய குறில் எழுத்துக்களை சேர்த்து என்ன செய்து அளபெடுக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் செய்யுளிசை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் என்னது இசை நிறை அளபடை. என்ன பேரு இசை நிறை அளபடை. ஓகே சில்ட்ரன், புரிஞ்சுச்சாமா? உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்களா? அங்கங்க பார்க்காத கவனி சரியா. இப்போ செய்யுளிசையில ஓசை குறையும் போது என்ன செய்யும், நெடில் எழுத்துக்கள் என்ன செய்யும் அளபெடுத்து என்ன செய்யும் ஒலிக்கும். இது எந்த இடத்துலலாம், முதலிலும் இடையிலும் இறுதியிலும் என்ன செய்யும் அளபெடுக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடையில் என்னன்னா, அதாவது செய்யுள்ள ஓசைகள் குறையவே செய்யாது. ஓசைகள் குறையாம அழகான இனிய ஓசை தரணும் அப்படிங்கிறதுக்காக உயிர்குறில் எழுத்துக்கள் என்ன செய்யும் நெடிலாக ஒலிக்கும், அளபெடுக்கும் சரியா. இன்னிசை அளபடையில் ஓசைகள் குறையவே செய்யாது சரியா. குறையாம அது இன்னும் அதிகமாக இனிய ஓசை தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடலில் வரக்கூடிய குறில் எழுத்துக்கள் என்ன செய்யும் நெடிலாக மேலே என்ன செய்யும் அளபெடுத்து வருவது தான் என்ன சொல்கிறோம் இன்னிசை அளபடை. என்ன படை? இன்னிசை அளபடை. ஓசை குறையாத போது அது செவிக்கு நம்மளுக்கு இனிய ஓசை தரும் பொருட்டு என்ன செய்து உயிர்குறில் வந்து என்ன செய்யுது நெடிலாக என்ன செய்து அளபெடுக்குது. இதுதான் என்ன சொல்கிறோம் இன்னிசை அளபடைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு கொடுப்பதும் தும், அதாவது சாரி கெடுப்பதுங்கிறது தூ வந்து சின்ன தூ தான் வரணும் சரியா. ஆனால் இதில் என்ன வந்திருக்கு, இக்குறட்பாவில் ஓசை குறைபடும் போது அதாவது கெடுப்பதும் எடுப்பதுங்கிற அந்த சொற்கள் என்னதான் மாறுது, எப்படி இனிய ஓசைகளுக்காக எப்படி அளபெடுக்குது, அந்த குறில் எழுத்துக்கள் என்ன செய்யுது நெடில் எழுத்துக்களாக என்ன செய்யுது மாறுது சரியா. தூ அப்படிங்கிறது என்னது, தூம் தூ அப்படின்னு என்ன செய்யுது நீண்ட ஓசை உடைய சொல்லாக என்ன செய்யுது அளபெடுத்து என்ன செய்யுது வருது. எடுப்பது அப்படிங்கிறது வந்து எப்படி மாறுது, எடுப்பதுவும் சரியா. அதனுடைய இணை எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக மாறி குறில் எழுத்துக்களை இன எழுத்துக்களாக சேர்த்து கொண்டு என்ன செய்யுது
ஒலிக்குது. இதுதான் என்ன சொல்றோம்? இன்னிசை அளபடை. ஓகே, அடுத்து பாரு சொல்லிசை அளபடை. இதுலயும் அப்படிதான், அதாவது இதுலயும் என்ன செய்யாது, செயல்கள்ல ஓசை குறையாது. சரியா, ஓசை குறையாத இடத்துல பெயர் சொற்கள் இருக்கும் இல்லையா, அந்த பெயர் சொற்களை வினையற்ற சொல்லாக மாற்றும் பொருட்டு என்ன செய்யும்? அளபெடுக்கும். சொற்கள்ல வரக்கூடிய பெயர் சொல்லை வினையற்ற சொல்லாக மாற்றுறதுக்கு என்ன செய்யுது? அளபெடுத்து வர்றதுதான் என்ன சொல்றோம்? சொல்லிசை அளபடைன்னு சொல்றோம். சரியா, இது எப்பவும் எந்த இடத்துல தான் முடியும்? ஈங்கிற ஒரு உயிர் எழுத்துல தான் என்ன செய்யும்? முடியும். சரியா, சொல்லிசை அளபடையில எப்பொழுதும் என்ன எழுத்துக்கள்ல தான் முடியும்? ஈ, சின்ன ஈ. சரியா, அந்த ஈங்கிற உயிர் எழுத்துல தான் என்ன செய்யும்? முடியும். எடுத்துக்காட்டு பாரு, உரன் நசையி. உரன் நசையி. நசைங்கிறது என்னது? விருப்பம். சரியா, அந்த புறப்பால வரக்கூடிய நசை, உரன் நசைங்கிறது, நசைங்கிறது ஒரு விருப்பம், அதனுடைய பொருள் விருப்பம். சரியா, அதை நசையி அப்படின்னு சொல்லி அளபடையாக மாற்றினா அதுக்கும் அர்த்தம் என்ன வரும்? விரும்பி அப்படிங்கிறது பொருள் தரும். சரியா, இப்படி அதாவது ஒரு விருப்பங்கிறது ஒரு பெயர், அந்த பெயரை என்ன செய்து வினை எச்சமா என்ன செய்து மாற்றுது. சரியா, அளபடையாக நசைங்கிற போது அதுக்கு அதனுடைய பொருள் என்னதான் மாறுது? விரும்பி அப்படிங்கிறது வினை எச்ச சொல்லாக என்ன செய்து அது மாறுது. சரியா, இப்படியா மாறுறது இந்த சொல்லிசை அளபடை. பெயர் சொல் வினை எச்ச சொல்லாக அளபெடுத்து வர்றதா நம்ம சொல்றோம் சொல்லிசை அளபடைன்னு சொல்றோம். சரியா, புரிஞ்சுச்சா? அடுத்து பாரு, கவனி, ஒற்றளபடை. ஒற்றளபடைய அதாவது ஒற்றளபடையை பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கலாம்? ஒற்று பிளஸ் அளபடை. இது ஒற்றுனா என்னது? ஒற்றெழுத்துக்கள். ஒற்றெழுத்துக்கள் எதை சொல்லுவோம்? மெய் எழுத்துக்கள். சரியா, ஒரு செய்யுள்ல ஓசை குறையும் போது அந்த ஓசை என்னதான் எதை கொண்டு நிறைவாகும்? அளபெடுத்து வரும். அந்த நிறைவு செய்யும் பொருட்டு சொல்லினுடைய இறுதியில சொல்லில் என்ன செய்யும்னா மெய் எழுத்துக்கள். சரியா, மெய் எழுத்துக்கள் என்ன செய்யும்? இடையில மட்டும்தான் வரும். சரியா, ஒற்றெழுத்துக்கள் எப்பொழுதும் எதுல தான் அளபெடுக்கும்? சொற்களினுடைய இடையில். சரியா, இடையில தான் என்ன செய்யும்? அளபெடுத்து வரும். இதுதான் என்ன சொல்றோம்? ஒற்றளபடைன்னு சொல்றோம். சரியா, ஓசை குறையும் போது என்ன செய்யும்? மெய் எழுத்துக்களை கொண்டு அளவெடுக்கும். இதுதான் என்ன சொல்றோம்? ஒற்றளபடைன்னு சொல்றோம். இந்த இதுல ஆயுத எழுத்து என்ன செய்யும்? ஒற்றளபடையில ஆயுத எழுத்துக்களும் என்ன செய்யும்? அளவெடுத்து வரும். பாரு, இந்த ஒற்றளபடையில மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18 இல்லையா? 18 எழுத்துக்கள்ல அதாவது 10 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? அளபெடுத்து வரும். ஒற்றளபடையில 10 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? அளபெடுத்து வரும். மீதி 8 என்ன செய்யாது? அளபெடுக்காது. அது என்னென்ன எழுத்துக்கள்லாம் அளபெடுக்கும்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது மெய் எழுத்துக்களை 3 வகைகளா பிரிக்கலாம் இல்லையா? வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். படிச்சிருக்கிறோமா இல்லையா? ஞாபகம் இருக்குதா? ஓகே, அப்போ பாரு, இதுல வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. இதுல எது அளபெடுத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் 6 இருக்கு பத்தியா? இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இந்த மெல்லின எழுத்துக்கள் 6ம் அடுத்து இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் இருக்கு பத்தியா? அதுல இ, இல், யு, இல். இந்த 4 எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? இந்த 10 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த செய்யுளோட ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதற்காக சொல்லினுடைய மெய் எழுத்துக்களாகி இந்த 10 எழுத்துக்களை மட்டும்தான் என்ன செய்யும்? அளபெடுத்து வரும். ஒற்றலைப்படையாக என்ன செய்யும்? அளபெடுத்து என்ன செய்யும்? வரும். இதுதான் என்ன சொல்றோம்? ஒற்றலைப்படைன்னு சொல்றோம். சரியா, இந்த 10 மட்டும் தான் வரும். மெல்லின எழுத்துக்கள் இந்த 6 எழுத்துக்களும், இடையின எழுத்துக்கள்ல இ, இல், யு, இல். இந்த 4 எழுத்துக்கள் ஆக மொத்தம் 10 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? அளபெடுக்கும். மீதம் இருக்க 6 எழுத்துக்கள், இதெல்லாம் 8 எழுத்துக்கள், இதெல்லாம்
அதாவது வல்லின மெய் எழுத்துக்கள் 6 இருக்கு இல்லையா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6 எழுத்துக்களும். அதே மாதிரி இடையிட எழுத்துக்கள்ல இர், இல், இந்த 2 எழுத்துக்களும் என்ன செய்யாது? அளவெடுக்காது. சரியா? இல்லை எடுத்துக்காட்டு இடையில தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒற்றளபடையில் எழுத்துக்கள் இதில் தான் வரும், இடையில தான் வரும். எடுத்துக்காட்டு சங்கு. இங்கு மெய்யெழுத்துக்கள் எத்தனையா வந்திருக்குது? 2ஆக வந்திருக்கு. சரியா? ரெட்டித்து வந்திருக்கும். சரியா? ஒரே ஒற்றெழுத்து எத்தனை முறை வந்திருக்கும்? 2 முறை வந்திருக்கும். சங்கு, பஞ்சி, எஃகு எல்லாம் எத்தனை முறை? 2 முறை என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. சரியா? இதுதான் என்ன சொல்றோம்? ஒற்றளபடை. அப்போ சொற்களினுடைய அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக ஒற்றெழுத்துக்கள் என்ன செய்யும்? இரட்டித்து என்ன செய்யும்? அளபெடுத்து என்ன செய்யும்? வரும். இதுதான் என்ன சொல்றோம்? ஒற்றளபடை. ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ நம்மளோட நேரம் என்னெல்லாம் பார்த்தோம்? அளபடைனா என்ன? ஓசையில் ஓசை குறையதுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் இது. நிறைவு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை தான் என்ன சொல்றோம்? அளபடைன்னு சொல்றோம். சரியா? அதனுடைய இன எழுத்துக்களை சேர்த்து கொண்டு என்ன செய்யும்? ஓசையை நிறைவு செய்ய பயன்படுத்துவாங்க. சரியா? இதை 2 வகைகளை பிரிக்கலாம். உயிரளபடை, ஒற்றளபடை. அதே மாதிரி உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை பார்த்தோம், இன்னிசை அளபடை பார்த்தோம், சொல்லிசை அளபடை பார்த்தோம் இல்லையா? அடுத்து ஒற்றளபடை. சரியா? இவ்வளவு என்ன செஞ்சுருக்கோம்? இந்த பாடத்தில் என்ன செஞ்சுருக்கோம்? படிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாரும் உன்னுடைய கிளாஸ் ஒர்க் மட்டும் எடுத்துக்கோ. இப்போ இது அளபடையினுடைய வகைகள். சரியா? புத்தகத்தில் இருக்குது. அளபடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரளபடை என்ன செய்யும்? உயிர் நெடில் எழுத்துக்கள் தான் என்ன செய்யும்? அளபெடுத்து வரும். மொழியினுடைய முதல், இடை, இறுதி சரியா எழுத்துக்களில் வரும். இந்த உயிரளபடையை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அதே மாதிரி ஒற்றளபடைகள் இதில் தான் அளபெடுத்து வரும். மெய் எழுத்துக்கள் தான் என்ன செய்யும்? ரெட்டித்து என்ன செய்யும்? அளபெடுத்து வரும். இது மொழிக்கு இடையில மட்டும்தான் என்ன செய்யும்? வரும். சரியா சில்ட்ரன்? அடுத்து உன்னுடைய நோட் எடுத்துக்கோ. எல்லாரும் உன்னுடைய புத்தகத்தை நோட் எடுத்துக்கிட்டியா? பேனா எடுத்துக்கிட்டியா? வினாக்களுக்கு விடையளி எழுதுங்க. வினாக்களுக்கு விடையளி. அளபடை என்றால் என்ன? அளபடை என்றால் என்ன? ஆன்சர். செய் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த இடத்தில் உள்ள எழுத்தோடு அதன் இணை எழுத்தையும் சேர்த்து ஓசையை நிறைவு செய்வர். இதற்கு அளபடை என்று பெயர். அளபடை 2 வகைப்படும். அவை உயிரளபடை, ஒற்றளபடை. இரண்டாவது கேள்வி, உயிரளபடை என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? தமக்குரிய இரண்டு மாத்திரை உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் 7 மாத்திரை 2 மாத்திரை அளவில் இருந்து நீண்டி ஒலிப்பதையே உயிரளபடை ஆகும். உயிரளபடை 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. உயிரளபடை என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த செய்யுளின் ஓசையை நிறைவு செய்யறதுக்கு என்ன செய்யுது? உயிர் நெடிலெழுத்துக்கள் தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து நீட்டித்து ஒலித்து என்ன செய்யுது? ஒலிப்பது தான் என்ன சொல்றோம்? உயிரளபடைன்னு சொல்றோம். சரியா? நீட்டா எழுதுங்க.
யார் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வினா எழுதலாம். மூன்றாவது கேள்வி, செய்யுளிசை அளபடை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செய்யுளிசை அளபடையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய சொல்லின் முதல், இடை, இறுதியில் உயிர்நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்து வருவதையே செய்யுளிசை அளபடையாகும். இதை இசை நிறை அளபடை என்றும் அழைப்பர். எடுத்துக்காட்டு: கெடா அ வெளிவந்த, கேண்மையார் கேண்மை, விடா அர் விளையும் உலகு. இக்குறட்பாவில் வெண்பாவின் முதற்சீர் ஓரசச்சீர் ஆக வருதல் ஏற்புடையதாகாது என்பதால் அச்சீர் ஈரசையாகும் பொருட்டு நெடில் அளபெடுத்து வந்துள்ளது. எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாம பிழை இல்லாம எழுது. ஓகே சில்ட்ரன், எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து உன்னோட ஹோம்ஒர்க் நோட் எடுத்துக்கோ. எல்லாரும் உன்னோட வீட்டு பாடம் நோட் எடுத்துக்கோ. எடுத்துட்டீங்களா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. இன்னைக்கு டுடே டேட்டு, டே அண்ட் டேட் போடுங்க. எழுதியாச்சா? இன்னைக்கு நடத்தின ஹெட்டிங் 9வது பாடம் அளபடை. நியூ பேஜில் எழுதுங்க. அளபடை கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது வினா, அளபடை டேஸ் வகைப்படும். இரண்டாவது,
மொழியின் டேஸ் 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 ஆகிய 3 இடங்களிலும் உயிர் நெடில் அளபெடுக்கும். மூன்றாவது வினா, உயிரிழபடை டேஸ் வகைப்படும். நான்காவது வினா, செய்யுளிசை அளபடை டேஸ் என்று அழைப்பர். ஐந்தாவது, டேஸ் என்ற உயிர் எழுத்தில் முடிந்தால் அது சொல்லிசை அளபடை ஆகும். ஆறாவது, நசை என்பதன் பொருள் டேஸ். ஒற்றளபடை மொழிக்கு டேஸ் மட்டுமே வரும். 7 வினாக்கள் இருக்குது. சரியா? எழுதுங்க, உங்களோட நோட்டில் எழுதுங்க. அடுத்து எல்லாரும் உன்னோட புத்தகத்தை எடுத்துக்கோ. மகிழ்ச்சி புத்தகத்தை எடுத்துடுங்க. மகிழ்ச்சி புத்தகம் பக்கம் எண் 38. மகிழ்ச்சி புத்தகம் பக்கம் எண் 38. நேற்று உன்னோட நோட்டில் நேற்றுல ஹோம்ஒர்க்கும் கொடுத்தேன் இல்லையா? அதுலேயும் செக் பண்ணிடலாம். சரியா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. செல்வங்களுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம். செல்வங்களுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம். செக் பண்ணுங்க. எண்ணங்களை உன்னோட நோட் எடுத்துக்கோ. நோட் எடுத்து கரெக்டான என்ன செய்யுங்க பாரு. எண்ணங்களை எழுத்து வடிவத்தில் வெளிப்படுத்த உதவும் கருவி நூல். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் நிறுவப்பட்ட நூலகம் போட்லியன். நல்ல புத்தகங்களை தேடி படித்தால் நாம் டேஸ் வளரும், அறிவு வளரும். 5வது வினா, இந்தியாவில் நூலக சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1948. நோட்டில் செக் பண்ணிக்கோ. அந்த ஆன்சர் என்ன செய்யுங்க, புத்தகத்துலையும் எழுதணும். அண்டு பொறுத்துக. அலெக்சாண்ட்ரியா பாப்பிரசு உருளைகள். உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? போட்லியன். நூலக உறுப்பினர் என்ன செய்யணும்? காப்பு தொகையை கொடுத்து என்ன செய்யணும்? உறுப்பினர் அடையாள அட்டை வாங்கணும். சரியா? அப்போ காப்பு தொகை. நூலக சட்டம் நடைமுறை எந்த ஆண்டு? 1950. தேசிய நூலக வார விழா நவம்பர் மாதம். சரியா? எல்லாரும் ரைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு கொடுத்துருக்குற ஹோம்ஒர்க்கை வீட்டில் வச்சு என்ன செய்யுங்க, ரீட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் என்ன செய்யுங்க, எழுதுங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். சரியா? நூலகத்தில் சிறு வினாக்கள் 3 கொஸ்டின் கொடுத்தேன். அளபடை லெசனில் 4 கொஸ்டின் படிச்சிங்க இல்லையா? எழுதுனீங்க இல்லையா? அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், இன்னைக்கு படிச்சிடணும். சரியா? நான் நாளை மீண்டும் ஒரு காணொளி காட்சி மூலமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.